பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வானொலியில நேயர்கள் கேட்க இருப்பது பொதுத் தேர்வு எழுதும் பள்ளி மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நம்ம கூட பகிர இணைபவர் சிதம்பரம் செட்டியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில பணியாற்றி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மற்றும் ஆங்கில ஆசிரியர் நிர்மலா அம்மா அவர்கள். வாங்க நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். அழகப்பா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். +2 தேர்வு எழுத தயாராக இருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்களும் ஆசிகளும். பள்ளி பருவத்தின் இறுதி கட்டத்திலும் கல்லூரி பருவத்தின் தொடக்க நிலையிலும் இருக்கக்கூடிய உங்களுடன் சில வார்த்தைகள், உங்களுக்கான சில வார்த்தைகள். H.W. லாங்ஃபெலோ என்ற கவிஞன் சொல்லுவான், காலம் என்ற மணற்பரப்பில் காலடி தடங்களை விட்டு செல்ல வேண்டும் என்று. இந்த உன்னத வரிகளுக்கு ஏற்றாற்போல நீங்களும் படிக்கும் பள்ளிகளில் உங்களின் பல்வேறு திறன்களை வெளிப்படுத்தி பள்ளியில் நல்ல முத்திரை பதித்திருப்பீர்கள். இன்று உங்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய பள்ளி இறுதி தேர்வுகளை சந்திக்க தயாராக இருக்கிறீர்கள். என்னடா இது, பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். ஜஸ்ட் a few tips. உங்களுடைய ஃபியூச்சர் இந்த ப்ரெசண்ட்ல தான் இருக்குது. Your yesterday was over and your future begins today. இதை நன்கு உணர வேண்டுமென்றால் மனப்பதட்டம் இல்லாமல் நிதானமாக ஆனால் ஸ்டெடியாக செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ், ஹாஃபர்லி எக்ஸாம்ஸ், ஸ்லிப் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் என்று எத்தனை எக்ஸாம் எழுதியிருக்கீங்க? இப்போ எழுத போகிறது மற்றொரு தேர்வு, அவ்வளோதான். சற்று வேறுபட்ட சூழல், வேறு டீச்சர்ஸோட இன்விஜிலேஷன். நமக்கு நாமே சொல்லிக்கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், கிரேட்டஸ்ட் ஃபியர் இஸ் ஃபியர் இட் செல்ஃப். பயங்கிறத தூக்கி போட்டுட்டு தன்னம்பிக்கையோடையும் ஆர்வத்தோடையும் எக்ஸாம்க்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளணும். ரீட், ரிவைஸ், ரீடெயின், ரீகால், இது எல்லாவற்றையுமே நீங்களும் டீச்சர்ஸும் சேர்ந்து நிறைய பயிற்சி எடுத்துருந்துருப்பீங்க. அதனால புதிதாக எதையும் நீங்கள் படிக்க போகிறதில்ல. நீங்கள் படித்ததுலேருந்து தான் வினாக்கள் வரும். அதற்கான விடைகள் உங்களுக்குள் நிச்சயமாக இருக்கும். அந்த தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு தேர்வை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் வகுப்பறையில் கரும்பலகையில் உங்களால் எழுதப்பட்டிருக்கும் கேப்ஷன் வாசகத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஐ கேன் அண்ட் ஐ வில். என்னால் முடியும், நான் கண்டிப்பாக செய்வேன் என்ற பவர்ஃபுல் கேப்ஷன், அந்த மந்த்ரா, அதை எந்த மாணவனாலும் மறக்க முடியாது இல்லையா? அதை திரும்ப திரும்ப சொல்லி செயல்பட வேண்டும். It is one way of training your brain to be positive. செயல்படுதல் முக்கியமான ஒன்று. செயல்பட வேண்டும். ஆக்ஷன் தான் பேசும், ப்ரொக்ராஸ்டினேஷன் அல்ல. காலதாமதப்படுத்துதல் என்ற வார்த்தைக்கு இடமளிக்காமல் செயல்படுங்கள். டாகூர் ரொம்ப அழகாக சொல்லுவார், You can't cross the sea by standing and staring at the sea. பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது, பயணப்பட வேண்டும். மே 5 ஆரம்பிக்கக்கூடிய இந்த எக்ஸாம் ஃபெஸ்டிவல் மே 28 வரை தொடர்கிறது அல்லவா? லெட் us celebrate writing exams. செலிப்ரேஷனா அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்குள்ள வரும். ஆமாம், இட் இஸ் எக்ஸாம் செலிப்ரேஷன் தான். ஏன்னா மகிழ்ச்சியோட, சந்தோஷமா, ரிலாக்ஸ்டா, அதே நேரம் ஃபோக்கஸ்டா, ஃபுல் ஃப்ளட் டெடிகேஷனோட ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய காலம் இல்லையா? இதுவரைக்கும் எப்படி இருந்தோங்கிற தாட்ஸ் வேண்டாம். ஆன் த பால் அட் திஸ் மோமெண்ட், அவ்வளோதான். கிறிஸ் எவர்ட்ங்கிற அமெரிக்கன் டென்னிஸ் பிளேயர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எடுத்து முடித்த பால் பற்றியோ அடுத்து வரக்கூடிய பால் பற்றியோ யோசிக்க மாட்டேன், இப்போ வர்ற பாலை எப்படி எடுக்கிறது, இது மட்டும்தான் கவனம், இதில் மட்டும்தான் கவனம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்களும் இந்த போர்டு எக்ஸாம்ஸ்க்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுகிறேன், இப்பொழுது இந்த நேரத்தை எப்படி செலவு செய்கிறேன், எப்படி இதை பயனுள்ளதாக மாற்றுகிறேன், இந்த சிந்தனை மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்கணும். செகண்ட் ரிவிஷனில் இவ்வளோ மார்க்ஸ் தானே, தேர்ட் ரிவிஷனில் இவ்வளோ மார்க்ஸ் தானே, நத்திங் ஆஃப் தட் சார்ட். இட் நீட்ஸ் மெட்டிகுலஸ் பிளானிங். ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கு இடையிலும் இருக்கக்கூடிய விடுமுறை நாட்கள் இருக்கும் இல்லையா, அதை முறையாக பயன்படுத்த வேண்டும். எந்த சாப்டருக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவது அப்படிங்கிற டைம் டேபிள் ஒன்று ஃப்ரேம் பண்ணி அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். பழைய வினாத்தாட்களையும் மாதிரி வினாத்தாட்களையும் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இந்த டிவி, மொபைல்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறது, இந்த மாதிரி மெயின் ஒர்க்லேருந்து கண்டிப்பாக டிவியேட் ஆகாமல் அந்த நேரத்தை நேர மேலாண்மை
என்ற உயரிய எண்ணத்தோடு அந்த நேரத்தை கவனத்துடன் கையாண்டு முனைப்போடு படிக்க வேண்டும். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. விவேகானந்தர் சொல்லுவார் அழகாக, எனிதிங் தட் மேக்ஸ் யூ வீக் physically, intellectually and spiritually reject as poison. நம்மை பலவீனப்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயலிலும் நாம் ஈடுபட வேண்டாம். we are responsible for what we are. இந்த உலகத்தில் நம்ம ஜஸ்ட் எனிபடியா இல்லை சம்படியா அப்படிங்கிறத ஆழமாக யோசிக்கணும். கூட்டத்தோட கூட்டமாக கரைஞ்சு போகிறதுக்கு நான் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணரணும். நம்முடைய அறிவை வெளிப்படுத்தக்கூடிய இந்த காலத்தை, இந்த நேரத்தை பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடாமல் ஜெயிக்க வேண்டும். அதற்காக 24 மணி நேரம் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதல்ல. உறக்கத்துக்கு வேண்டிய நேரத்தை ஒதுக்க வேண்டும். உணவு உண்ண வேண்டிய நேரத்தில் உணவு உண்ண வேண்டும். சரியாக ஓய்வு எடுத்து மூளைக்கு தேவையில்லாமல் 24 மணி நேரம் படித்து ஓய்வு கொடுக்காமல் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹெவியான ஃபுட்டை எடுத்துக்கொள்ளாமல் கடுமையான வெயில் தாக்கக்கூடிய இந்த நேரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணீர் அருந்தி உடல் நலத்தை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். நன்றாக தேர்வுக்கு தயார்படுத்தி தேர்வு நாட்களில் பள்ளிகளுக்கு செல்லும்போது கடைசி நிமிடம் வரை படிக்க வேண்டாம். மைண்ட் பிளாங்காக இருப்பது போல்தான் இருக்கும். அதுபோல் உணர்ந்தால் பதட்டப்பட வேண்டாம். யுவர் ஆன்சர்ஸ் ஆர் ஆல்ரெடி ஸ்டோர்ட் இன் யுவர் பிரெயின். வினாக்களுக்கு விடைகள் எழுதும்போது தானாக வந்துவிடும். நண்பர்களிடம் இதை படித்தாயா, அதை படித்தாயா போன்ற கேள்விகளுக்கு இடமளிக்காமல் தன்னம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் தேர்வு அறைக்குள் நுழையுங்கள். தேர்வுக்கு பிறகு கேள்வி பதில்களை நண்பர்களுடன் விவாதிக்காமல் அடுத்த தேர்வுக்கு தயார்படுத்தும் பணியில் ஈடுபடுங்கள். இப்படி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கலாமே, இந்த ஆன்சரை இப்படி சுருக்கி எழுதியிருக்கலாமே என்று எந்த விதமான ஆராய்ச்சியும் வேண்டாம். அடுத்தது என்ன, அதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். செல்ஃப் மோட்டிவேஷனும் ஸ்டிமுலேஷனும் நமக்கு தேவையான சத்து உணவுகள். விஷன் ப்ளஸ் ஆக்ஷன் இஸ் ப்ரோக்ரஸ். 12th எக்ஸாம்ங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரூவ் மை செல்ஃப் அப்படின்னு நினச்சி ப்ரொசீட் பண்ணுங்கள். என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும், ஆர்கிடெக்ட் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற பல கனவுகளோட பள்ளி இறுதித் தேர்வு எழுதக்கூடிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், எக்ஸாம் மார்க்ஸ் தான் பி ஆல் அண்ட் எண்ட் ஆல் ஆஃப் லைஃப் அப்படிங்க மட்டும் நினைக்கக்கூடாது. நான் பெறப்போகும் இந்த மதிப்பெண்கள் என்னை அடுத்த ஒரு புனிதமான இடத்திற்கு அழைத்துச் செல்லும் ஒரு அற்புத திறவுகோல், ஒரு பாஸ்போர்ட் என்று எண்ணுங்கள். ஒரு ப்ரிலியூட் டு த நெக்ஸ்ட் சாப்டர் என்ற எண்ணத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். மற்றவர்களோடு ஒப்பீடு வேண்டாம். No two individuals are the same. கல்வி என்ற மிக மதிப்புள்ள சொத்தை நமக்களிக்க நாள்தோறும் உழைக்கும் பெற்றோர்களின் ஆசிகளோடும், கனிவும் கண்டிப்பும் கலந்து கல்வி புகட்டிய ஆசிரியர்களின் வாழ்த்துக்களோடும் இனிதே இந்த +2 தேர்வுகளை எழுதி நன்மதிப்பெண்கள் பெற்று வாழ்வில் உயர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். Do your best and be the best, my dear children. இந்த அருமையான ஒரு வாய்ப்பு நல்கிய அழகப்பா சமுதாய வானொலிக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நம்ம கூட பகிர்ந்துகிட்ட சிதம்பரம் செட்டியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற நிர்மலா அம்மா அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள்.